நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் சினிமா உலகிலே நன்கு அறியப்பட்டவர். இவர் சிறு வயதிலிருந்து நடிப்பில் ஆர்வம் காட்டிக்கொண்டு நடித்து வருபவர் என்பதும், நடிகர் திலகம் சிவாஜிக்கு அடுத்து நடிப்பில் பேர் போன நடிகர் என்றால் அது கமலஹாசன் தான். மேலும் இவர் நடிப்பில் மட்டுமல்லாது பாடல் பாடுவது, கதை எழுதுவது, நடனம், பாடல் வரிகள் எழுதுவது, அரசியல் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவரது நடிப்பில் இறுதியாக வெளிவந்த இந்தியன் 2 மற்றும் தக் லைஃப் ஆகிய படங்கள் தோல்வியை சந்தித்திருந்தாலும் அதனால் சிறிதும் மனம் தளராமல் அடுத்தடுத்து என ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் என்றே கூறலாம். நமக்கான வேலை நாம் செய்து கொண்டிருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை கடவுள் கொடுப்பார் என கூறும் விதத்தில் இன்னும் ஒரு படி மேலாக சென்று கமலஹாசன் அவர்களை அனைவரும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் கடவுள் என்றே கூறலாம். அதாவது தற்போது வெளிவந்துள்ள செய்தி தமிழ் திரையுலகிற்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதிப்புமிக்க தி அகாடமியிலிருந்து அந்த அகாடமியில் சேர அழைப்பு வந்துள்ளது. இந்த அழைப்பு உலகம் முழுவதிலும் 531 பேருக்கு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழில் கமலஹாசன் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் இவர்கள் ஆஸ்கார் விருதுகளுக்கு வாக்களிக்க முடியும் என்றும், இவ்வாறாக இந்த குழுவின் மூலம் ஆஸ்கார் விருது வாக்கெடுப்பு நடத்தி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார் என்பதும் கவனிக்கத்தக்கது. மென்மேலும் புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் கமலஹாசன் அவர்களை தமிழ் திரையுலகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இது அத்தனை புகழுக்கும் அத்தனை பெயருக்கும் கமலஹாசன் தகுதியான ஒரு நபர் என்பது யோசிக்காமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான்.